புதிய வானம் புதிய பூமி என்பது உயிர்த்த இயேசுவின் கனவுகள், எதிர்நோக்குகள். அதை அவர் முதல் முறையாக அவர் ஆசிக்கவில்லை. ஏற்கனவே மூவர் தேவனாக இருந்த பொழுது பழைய ஏற்பாட்டிலே புதிய வானம் புதிய பூமியை உருவாக்கின் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் இறை மக்களை வழி நடத்தி வந்தார். அதே போன்று இயேசுவும் வார்த்தையால் வழி நடத்தி வந்தார். அதன் உச்சகட்டமாக தம்முடைய திருப்பாடுகளால் புதிய பாதைகள் திறக்கப்பட்டு மக்கள் மனம் திருந்தி மக்கள் இந்த புதிய வானம் புதிய பூமி என்ற அந்த எதிர்நோக்கை அடைந்து அதன் வழியாக முழுமையான புதிய வானம் முழுமையான புதிய பூமி என்ற விண்ணகம் வந்து சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக ஆண்டவர் இயேசு பாடுகொள்பட்டார், இரத்தம் சிந்தினார். மாற்றங்கள் வரும் என்று நம்பி இதை செய்தார். ஆன்மீக சோதனைகளை, அதாவது இயேசுவின் வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவர் மாற்றங்களை ஏற்படுத்தினார். சிலவேளை சமுதாய அமைப்புகளின் நிகழ்வுகள், சம்பிரதாய நிகழ்வுகள் அவை பழையனவாக இருந்தன. அங்கே மனித நேயம் என்பது அது மறுக்கப்பட்டது. இறை பக்தர்கள் தாங்கள் நம்பிய நம்பிக்கைகள் அதற்கு ஏற்றபடி தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்றும், ஆனால் மனித நேயம் என்ற அடித்தளத்தை மறந்துவிட்டு வாழ்ந்தார்கள். இயேசு வந்து அந்த சமுதாய அமைப்புக்கு புதிய கோலம் கொடுத்தார். புதிய வானம் புதிய பூமி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் வாழ்ந்து காட்டினார். பழைய ஏற்பாட்டில் இருந்தது, உன் ஆலயத்திற்கு காணிக்கை கொடுத்தால் போதும், உன் அப்பா அம்மாவை நீ கவனிக்க தேவையில்லை என்று ஆண்டவர் இயேசு அந்த பழமையை சாடினார். முதலில் உன் அப்பா அம்மாவுக்கு உதவி செய், அதன் பின்னால் ஆலயத்தை பார்த்துக்கொள்ளலாம் என்ற ரீதியில் அறிவுரை சொன்னார். அதே போன்று ஓய்வு நாள் என்று சொன்னால் மனித நேயமோ மனித நற்பண்புகளோ ஏதும் ஏறெடுக்கப்படக்கூடாது, அது கடவுளுக்குரிய நாள், அப்படியே தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வழக்கத்தில் கொண்டிருந்தார்கள். ஆயினும் இயேசு அது ஓய்வு நாளாக இருந்தாலும் மனித நேயம் முக்கியம் என்று சொல்லி பலரை அவர் ஓய்வு நாளில் குணப்படுத்தினார். அதிகமான சிவப்பாதைகள் சொல்லியிருக்கலாம், ஆனால் வாழ்க்கை மாறாமல் இருந்தால் அதில் என்ன பயன்? அதிகமான நோன்புகள் இருந்திருக்கலாம், ஆயினும் அடித்தளத்தில் வாழ்க்கை மாறாதிருந்தால் என்ன பயன்? மனம் திருந்த வேண்டும், புதிய வாழ்க்கைக்குள் வர வேண்டும். உதாரணமாக, ஒரு 10 கிலோ குழந்தையை தாய் தூக்குகிறாள், சந்தோஷமாக இருக்கின்றாள். அங்கு அவளுக்கு பாரம் தெரிவதில்லை. ஆனால் அதே குழந்தை அந்த வீட்டு வேலைக்காரி தூக்குகின்றாள். அவளுக்கு இந்த 10 கிலோ குழந்தை பாரமாயிருக்கின்றது, சுமையாயிருக்கின்றது. ஏசுகிறாள். 10 கிலோ குழந்தை தான், ஆயினும் தாய் தூக்குகின்ற பொழுது வேறு மனநிலை, வேலைக்காரி தூக்குகின்ற பொழுது வேறு மனநிலை, எல்லாம் மனநிலையில் இருக்கின்றது. அதுபோன்று எங்கள் வாழ்க்கையிலும் எல்லாமே மனநிலையில் இருக்கின்றது. நாங்கள் மனம் திருந்த வேண்டும். சின்ன சின்ன காரியங்களில் மனம் திரும்ப முடியாத விடத்தில் இயேசுவே உமக்காக என்று சொல்லி மனம் திரும்ப முயற்சிக்க வேண்டும். எனவே இந்த தபஸ்காலத்தில் அதை உங்கள் மனத்தில் வைத்து, நான் வாழ்ந்த பழைய வாழ்க்கை வேண்டாம், புதிய வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டும் என்ற ஒரு சிறு துளியாவது எங்கள் மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அன்பிக்க சொல்றங்கள், இதற்கு ஜெபம் அவசியம். ஜெபத்தின் சக்தியினால் அன்றி என்னாலே மாற முடியாது. உதாரணமாக, எனக்கு இந்த வருஷத்திலே தொடக்கத்திலே மனசிலே வந்த ஒரு புதிய நிகழ்வு, அதாவது வருஷ தொடக்கத்தின் முதல் நாள் அன்று ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அன்றைய நாளுக்கு மட்டுமல்ல, இந்த வருஷம் முழுவதற்குமாக சேர்த்து ஆஸ்வதிக்கிறார். 365 நாளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாளிலும் அந்த ஆசீர்வாதம் என்னோடு இருக்கும் தங்கம். அந்த ஆசீர்வாதம் இதுதான். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து உன்மீது அருளொளி வீசுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி அமைதி அழ்வாராக. இது 3 மாபெரிய ஆசீர்வாதம்
வருஷத்திலிருந்து தருகின்ற ஆசீர்வாதம். ஆனால் மக்கள் போறார்கள், கேட்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள். என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உள்ளே வாங்க வேண்டும். பைபிள் டைரியில் 1ஆம் தேதியில் 1ஆம் வாசகத்தில் அமைந்துள்ளது. பைபிள் டைரி இல்லாதவர்கள் எண்ணிக்கை 6ஆம் அதிகாரம் 22 27 வசனம் வாசித்தால் இந்த 3 ஆசீர்வாதங்களும் எங்களுக்குள்ளே வரும். நான் ஒரு புதிய மனிதனாக வாழ்கின்ற பொழுது, புதியவற்றை என் வாழ்க்கையில் செய்கிற பொழுது ஆண்டவர் புது புது ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருவார். இது என் நம்பிக்கை. நீங்களும் வாழ்ந்து காட்டுங்கள். ஜெபத்தின் சக்தியோடு நான் ஒரு புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு சில கஷ்டமா இருக்கும் அந்த வழியிலே இயேசுவே உமக்காக, இயேசுவே உமக்காக என்று சொல்லி மனம் மாற முற்படுங்கள். அதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இவ்வுலகத்திலும் விண்ணகத்திலும் உங்களுக்கு தருவார். ஆமேன்.